ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, காலை முதலிருந்து என் தாமரை பாதம் உன் வீட்டிற்குள் வர ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் நீயோ என்னை கண்டு கொள்வதாக இல்லை. நான் என்ன செய்தேன்? ஏன் என்னிடம் நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறாய்? நீ நினைத்தது நடக்கவில்லை என்றுதானே என் மேல் கோபம் உனக்கு? உன் சாயப்பாவான நான் உனக்கு எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்பது உனக்கு தெரியவில்லைதானே? நீ என்னை பற்றி புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் குழந்தையே? நீ என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று என் மனம் வலிக்கிறது. ஒரு பக்கம் விதி, இன்னொரு பக்கம் கர்ம வினை. இவை இரண்டும் என் பிள்ளையை ஒன்று சேர்ந்து இப்படி ஆட்டி வைக்கிறதே என்று நான் மிகவும் கவலையோடு இருக்கிறேன். அதை நிவர்த்தி செய்வதற்கான வேளையில் நான் இறங்கியுள்ளேன். ஆனால் அது தெரியாமல் நீ என்மேல் கோபத்தோடு இருக்கிறாய். இன்று உனக்கு ஏற்பட்டுள்ள எல்லா சூழ்நிலைகளுக்கும் காரணம் உன் விதியும் கர்ம வினையும் தான். இவற்றிலிருந்து நீ மட்டும் அல்ல, வேறு எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பியதால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவித்து கொண்டு வருகிறேன். உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தை சாய்தேவா, துவாரகமாயி தாயுமாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் தங்கமே. உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொன்னாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்து கொண்டு இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ ஜெயிக்க வேண்டிய 2 விஷயங்கள் உண்டு. அது உன் மனமும் புத்தியும் தான். இவற்றை நீ ஜெயித்துவிட்டால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்துவிட்டது. என் குழந்தைகளின் அனைவரின் இதயத்திலும் நான் இருக்கும்போது வழியில் நீ கதறும் ஓசைக்கு நான் எதிர் ஓசை கொடுத்து வழியை ஏற்கிறேன். உன் வழிகள் துன்பங்கள் என்பது எனக்கானது. என்றும் நீ மகிழ்வோடு வாழத்தான் நான் ஆசைப்படுவேன். நீ என் மசூதிக்குள் கால் எடுத்து வைப்பது எதை போன்றது என்று தெரியுமா? ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி கோட்டினை தொடுவது போன்றது. இந்த மசூதியில் காலை வைத்தவுடனே அது உன்னை உடனே அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த மசூதியில் நீ கால் பதித்த உடனேயே உன் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவு வந்துவிட்டது. இங்கே எந்த கிரகத்திற்கும் வலு கிடையாது. அவை செயலிழந்து விடுவதால் உடனே உனக்கு ஆரோக்கியமும் க்ஷேமமும் தாய் வீட்டு பரிசாக அளிக்கப்படுகிறது. என் உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது எனது யோக சக்தி என்பதை உணர்ந்து பயன்படுத்துகிறவர்களுக்கே பலன் கிடைக்கும். உன்னை போல என்னையே சிந்தித்து எனக்காக தன்னையே அர்ப்பணித்து உண்மை அன்போடு என்பால் லயமாகிறவர்களுக்காகத்தான் நான் பலன் தரக்கூடிய கற்பகத்தருவாக காமதேனுவாக இருக்கிறேன். மற்றவர்களுக்கு நான் ஒரு உதவாக்கரைதான். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.